ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேனாவின் அலப்பறைகளில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பேரிச்சம்பழ பருப்பு லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் இங்கே வச்சுருக்கேன். ஒவ்வொரு பொருள்லையும் ஒரு சத்து நிறைஞ்சிருக்கு. சரிங்களா? அந்த சத்து எல்லாத்தையும் நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம ஒரு வழி செய்யணும்னா, பசங்க சாப்பிட மாட்டேன்றாங்க. அதுக்கான ஒரு சிம்பிள் டிஷ் தான் இந்த டிஷ்ஷு. என்னென்ன அப்படின்ட்டு இப்போ பார்க்க போகிறோம். வேர்க்கடலை, பாதாம், உடைச்சக்கடலை, பேரிச்சம்பழம், ஏலக்காய், இது எல்லாத்தையும் இப்போ வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ வறுக்க போகிறேன். அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சு வானலில் ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை போட்டு ஒரு வறுத்துக்கிறோம். வேர்க்கடலையும் பாதாமும் போட்டு ஒரு வறுத்துக்கிறேன். நான் வெறும் கடாயில் தான் வறுக்கிறேன். எண்ணெயோ நெய்யோ எதுவும் விடலை. உங்களுக்கு வேணும்னா நெய் கொஞ்சோண்டு விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலையை போட்டு ஒரு வறுத்துக்க போகிறோம். அதையும் எடுத்து ஒரு தட்டில் மாற்றியாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சிங்களா? இப்போ இதை உரலில் போட்டு ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை போட்டு இடிக்கிறோம். அப்புறம் ஏற்கனவே வறுத்த முந்திரி இருந்தது, அதையும் போட்டு நல்லா இடிச்சுக்கணும். உங்களுக்கு வேணும்னா மிக்ஸி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கையில் இடித்து செஞ்சாக்கா அந்த பருப்போட நறுக்குன்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் நான் அப்படி செய்கிறேன். நல்லா ஒட்டிக்கிச்சு. இப்போ பொட்டுக்கடலையும் பாதாம், ஏலக்காய் போட்டு மூணுத்தையும் நல்லா இடிக்கணும். இடிச்சது எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் பொடிச்சு வச்சதை எடுத்து வச்சுட்டு இப்போ பேரிச்சம்பழத்தை இடிக்க போகிறேன். கொட்டை இல்லாத பேரிச்சம்பழம் தான் நல்லா இடிச்சிட்டு ஓரளவுக்கு மைய இடிச்சுக்கணும். அப்போ தான் பிடிக்கும்போது நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். இப்போது நல்லா சேர்த்து பிசைஞ்சுக்க போகிறோம். கொஞ்சம் பருப்பு மட்டும் பருப்பு பொடி வரைக்கும் தண்ணியாக எடுத்து வச்சாச்சு. எதுக்கு அப்படின்னாக்கா, இந்த லட்டில் பூரணம் வச்சு செஞ்சு கொடுக்கறதுக்கு. சரிங்களா? நீங்கள் வெறும் பேரிச்சம்பழத்தை நல்லா அடிச்சுட்டு இது பண்ணுறத விட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சின்ன சின்ன லட்டாக பிடிச்சி அதுக்குள்ளே பூரணம் வச்சு இதை பண்ண போகிறோம். என் பாப்பாவுக்கு இந்த லட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதனால தான்
எப்போ பேரிச்சம்பழம் வாங்கி வந்தாலும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்கிட்டு வந்து செஞ்சு வச்சுக்குவேன். வச்சுருந்து பாப்பாவுக்கு வந்து தேவைப்படும் போது இதை கொடுப்பேன். அவள் ஒன்று 2 சாப்பிட்டா இதில் எவ்வளோ சத்து இருக்குது நட்ஸ்லேயும் இந்த பேரிச்சம்பழத்துலேயும். அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. இப்போ லட்டு எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. பேரிச்சம்பழம் பருப்பு லட்டு தயாராகிடுச்சு பாருங்க. பேரிச்சம்பழம் பருப்பு லட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த பேரிச்சம்பழம் பருப்பு லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணப்பா.